நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் பலதரப்பட்ட மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பயணத்தில் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையேயான பிரச்சினைகள் விவாதிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 1987ஆம் ஆண்டு ராஜீவ்காந்திக்கு பிறகு 28 ஆண்டுகள் கடந்து இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கைக்கு சென்றுள்ளார். நம் நாட்டுக்கு பயன் தரும் முக்கிய அம்சங்கள் பலவும் விவாதிக்கப்படும் என்கிறார் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன். அவர்களுக்கும் ஒரு விடுவு காலம் ஏற்படும் என்றும், தமிழக பகுதியிலே குவிக்கப்பட்டிருக்கிற தேவையில்லாமல் குவிக்கப்பட்டிருக்கிற இராணுவம் கூட விலக்கிக் கொள்ளும் என்றும், இந்திய இலங்கை மீனவர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காணப்படும் என்றும் நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்கான ஒரு தொடக்கமாக இந்த பயணம் அமையும். கச்சத்தீவு மீனவர் பிரச்சனை போன்றவை குறித்து இலங்கை அதிபருடன் நரேந்திர மோடி பேசுவது சந்தேகமே என்கின்றார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மகேந்திரன். தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்பு ஈழத் தமிழ் மக்களுடைய வாழ் உரிமை, அந்த நாட்டு மக்கள் அந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகளை இதன் மூலம் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு வடக்கு மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாநில அரசுக்குரிய உரிமைகளை, குறைந்தபட்ச உரிமைகளை, அதனுடைய போராட்ட வடிவத்திலே அது இன்னும் என்ன உரிமையை கேட்கிறார்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம், உடனடியாக அந்த மக்களுக்கு தரக்கூடிய உரிமைகளை எல்லாம் தர வேண்டும். இதையெல்லாம் மோடி செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்யக்கூடிய அரசியல் வலிமையும் தொலைநோக்கு பார்வையும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ மோடிக்கோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அரசுமுறை பயணமாக செசல்ஸ், மொரீசியஸ் நாடுகளுக்கு சென்ற மோடி இன்று காலை இலங்கை சென்றார். மோடியின் இந்த பயணத்தில் போருக்கு பிந்தைய தமிழர்களின் நிலை, தமிழக மீனவர்களின் மீன்பிடி பிரச்சினை போன்ற பல முக்கிய விவகாரங்கள் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.